கடலூரில் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் நடத்திய சொல் தமிழா சொல் நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்கள் தமிழ் ஆற்றலை வெளிப்படுத்தினர். கல்லூரி மாணவர்கள் மத்தியில் தமிழ் மீதான ஆர்வத்தை அதிகரித்து தமிழறிவை வளர்க்கும் நோக்கில் சொல் தமிழா சொல் என்ற பேச்சுப் போட்டியை தமிழ்நாடு முழுவதும் மண்டல வாரியாக நடத்தி வருகிறது எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம். கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கடலூரில் உள்ள சி கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரியில் சொல் தமிழா சொல் போட்டியை நடத்தியது. இதில் ஆன்லைனில் முன்பதிவு செய்திருந்த 100க்கும் அதிகமானோர் 6 சுற்று போட்டிகளில் பங்கேற்றனர். உடனுக்குடன் தரப்பட்ட தலைப்புகளுடன் மேடையேறிய போட்டியாளர்கள் கவித்துவமாகவும் தனித்துவமாகவும் பேசி தங்கள் தமிழ் அறிவை வெளிப்படுத்தினர். முதல் பரிசு 1 லட்சம் ரூபாயை மயிலத்தைச் சேர்ந்த மாணவி சரண்யாவும், 2ஆம் பரிசை விழுப்புரம் மாணவி யோகலட்சுமியும், 3வது பரிசை கடலூர் மாணவி நவநிதியும் வென்றனர். அடுத்த 5 இடங்களை பிடித்த 5 பேருக்கு தலா 20,000 ரூபாய் வீதம் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் 9 மண்டலங்களில் போட்டிகள் நிறைவடைந்த பிறகு நடத்தப்படும் இறுதிப் போட்டியில் வெல்வோருக்கு முதல் பரிசாக 5 லட்சம் ரூபாய் காத்திருக்கிறது. முழுக்க ஒரு புது டைமென்ஷன்ல நான் இன்னைக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். என் லைஃப்ல இது ஒரு டேர்னிங் பாயிண்டாவே அமையும். இது இந்த சின்ன பார்ட் என் லைஃப்ல ஒரு பிக்கஸ்ட் சேஞ்சை கொண்டு வரும். நான் முழுக்க நிறைய தமிழ்ல கத்துக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, என்னோட நேரம் கத்துக்கக்கூடிய நேரம் சுருங்குச்சு. நிறைய தேவைப்படல. எதுவுமே ஒரு புத்தகத்தை எடுத்தா அந்த புத்தகத்தை வச்சு நல்லா ஃபுல்லா கத்துக்க முடிஞ்சது. இதனால தாய்மொழி கல்வியில கத்துக்கக்கூடிய பயன் என்னன்னு எனக்கு இந்த காம்படிஷன் உணர்த்துது. அதனால எனக்கு ஒரு புது டைமென்ஷன்லயும் தமிழோட இம்பார்ட்டன்ஸ் கத்து கொடுத்ததுக்கும் எஸ்ஆர்எம் காலேஜுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். எத்தனையோ பேர்களுக்கு ஒரு சிறந்த பேச்சாளரா வரணும்ன்ற நிறைய கனவுகள் இருக்கும். ஆனா அதுக்கான மேடை கிடைக்காமலும் இருந்திருக்கலாம், கிடைச்சி பயன்படுத்தாமலும் இருந்திருக்கலாம். ஆனா எஸ்ஆர்எம் காலேஜ் தமிழ் பேராயம் நடத்துற இந்த மாபெரும் மேடை தமிழ்நாடு முழுக்க நடக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பயத்தையும் அச்சத்தையும் தகர்த்து எறிஞ்சிட்டு இந்த மேடையை பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு தமிழுக்கான ஒரு புத்துணர்வு கிடைக்கும். இது மூலமா தமிழ் மொழி உலகமெங்க சென்றடையணும் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிறேன்.